இன்னைக்கு நம்ம 10th சிவிக்ஸ்ல யூனிட் 1 பார்ட் 2 வீடியோ தான் பார்க்கறோம். கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பத்தி கொடுத்திருப்பாங்க. அதுல நமக்கு 3 சப்டைட்டில்ஸ் வரும். அதுக்கு அடுத்து அபிஷியல் லாங்குவேஜஸ், அப்புறம் எமர்ஜென்சி ப்ராவின்சஸ், லாஸ்டா அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்த்தா இந்த ஒரு லெசன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நமக்கு வந்து யுஎஸ்எஸ்ஆர். ஃபார்மர் யுஎஸ்எஸ்ஆர் கிட்ட இருந்தா இதை நம்ம எடுத்திருப்போம். இப்ப நமக்கு வந்து அது ரஷ்யா. இவங்க கிட்ட இருந்தா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்தியா வந்து அடாப்ட் பண்ணிருக்கோம். 1976ல சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் படி 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம உருவாக்கியிருப்போம். அதுல நமக்கு பார்ட் 4A அப்படிங்கிற தனியா ஒரு பார்ட்டை உருவாக்கி அதுல ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படிங்கறத வச்சிருப்போம். இதுல ஒரே ஒரு ஆர்டிகல் தான் நமக்கு இருக்கும், 51A அப்படிங்கிறது. இதுக்குள்ள நமக்கு டோட்டலா 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்கும். இந்த ஒரு டாபிக்ல தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு டோட்டலா இவ்வளவுதான். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நம்ம வந்து யுஎஸ்எஸ்ஆர் ஃபார்மர் யுஎஸ்எஸ்ஆர் கிட்ட இருந்து அடாப்ட் பண்ணிருக்கோம். 1976ல தான் இதை வந்து கொண்டு வந்திருப்போம். அக்கார்டிங் டு சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. இது நமக்கு ஆட் பண்ண பார்ட் வந்து பார்ட் 4A. இதுல 51A அப்படிங்கிற ஆர்டிகல்ல டோட்டலா 11 டியூட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. நெக்ஸ்ட் நமக்கு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பத்தி பாக்குறோம். லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ் வந்து நமக்கு பார்ட் 11ல கவர் ஆகும். இதோட ஆர்டிகல்ஸ் வந்து 245ல இருந்து 254 வரைக்கும். ஆர்டிகல்ஸ் 245ல இருந்து 254 அப்படியே உல்டா பண்ணி போட்டா நமக்கு கிடைச்சிருச்சு. இதுல 7th ஷெட்யூல்ல இருக்குல்ல, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், அது எல்லாமே கவர் ஆகிறதான் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ். யூனியனை பொறுத்த வரைக்கும் நமக்கு 97 லிஸ்ட் யூனியன்ல இருக்கு, ஸ்டேட்ல 66 லிஸ்ட் இருக்கு, அண்ட் கன்கரண்ட்ல 47 லிஸ்ட் இருக்கு. இது நமக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்க டேட்டா. யூனியன், ஸ்டேட் அண்ட் கன்கரண்ட் ஸ்கூல் புக்ல நமக்கு கொடுத்திருக்க டேட்டா 97, 66 அண்ட் 47. இப்ப வந்து நமக்கு 100 யூனியன்ல இருக்கு, 61 ஸ்டேட்ல இருக்கு, அண்ட் 52 கன்கரண்ட்ல இருக்கு. இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் பொறுத்த வரைக்கும் பார்ட் 11ல சேம் பார்ட்ல தான் நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் அப்படிங்கிறதும் கவர் ஆகுது. ஆர்டிகல் 256ல இருந்து ஆர்டிகல் 263க்குள்ள நமக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் கவர் ஆகுது. இங்க பார்லிமெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவா என்னெல்லாம் பவர் இருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி நம்ம ஏதா கண்ட்ரியோட ட்ரீட்டி இல்ல அக்ரிமெண்ட் பண்றோம்னா அது என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் கீழே தான் தெரிஞ்சுக்கிறோம். ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்ட் 12ல கவர் ஆகுது. ஆர்டிகல் 268ல இருந்து 293. இங்க நம்ம என்னெல்லாம் டாக்ஸஸ் வந்து பண்ணணும், டாக்ஸஸ் என்னெல்லாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். இதுல இம்பார்ட்டண்டா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 280 நமக்கு பினான்ஸ் கமிஷன் பத்தி பேசுது. இந்த பினான்ஸ் கமிஷன் பத்தி பேசுது. அதே மாதிரி சர்க்காரியா கமிஷன் 1983ல கொண்டு வந்திருப்பாங்க. 1983ல சர்க்காரியா கமிஷன் இந்திரா காந்தி கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க தான் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பத்தி இன்கொயரி பண்றதுக்காக இந்த ஒரு சர்க்காரியா கமிஷன் அப்படிங்கறத கொண்டு வந்திருப்பாங்க. இவங்க டோட்டலா 247 ரெக்கமெண்டேஷன்ஸ்ல 180 ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்னன்னா 1990ல இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கிற இயர் வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கவுன்சில் பத்தி பேச ஆர்டிகல் 263. 1990ல இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படிங்கறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. இதை பத்தி நமக்கு பேசுற ஆர்டிகல் 263. இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில கான்ஸ்டிடியூட் பண்றது பிரசிடென்ட். நெக்ஸ்ட் நமக்கு அபிஷியல் லாங்குவேஜஸ் பத்தி பாக்குறோம். அபிஷியல் லாங்குவேஜ் பத்தி நமக்கு பார்ட் 17ல கவர் ஆகுது. இது உள்ள நமக்கு 343ல இருந்து 351 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் கவர் ஆகுது. இதுக்கு கீழே நம்ம 4 தலைப்புகள்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யூனியன், செகண்ட் ஒன் ரீஜனல் லாங்குவேஜஸ், தேர்ட் ஒன் ஜுடிஷியரி, லாங்குவேஜோட ஜுடிஷியரி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் டெக்ஸ்ட் ஆஃப் அ லா. ஒரு ஜுடிஷியரி இருக்காங்கன்னா அவங்களோட லாங்குவேஜ் என்ன அண்ட் அவங்க யூஸ் பண்ற லாவோட டெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறது. நாலாவது ஸ்பெஷலா இருக்கிற டைரக்டிவ்ஸ். இதுல பேசுற ஸ்பெஷல் டைரக்டிவ்ஸ் எல்லாமே நாலாவதா நமக்கு வந்து வருது. ஸோ டோட்டலா அபிஷியல் லாங்குவேஜ் நமக்கு என்ன பார்ட்ல கவர் ஆகுது, என்னெல்லாம் ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதுக்குள்ள பேசுற 4 ஹெட்ஸ் என்ன. இதுல இம்பார்ட்டன்டான சில இயர்ஸ் பத்தி பாக்குறோம். 1955ல ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கமிட்டி வந்திருக்கு. அவங்க 1956ல ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிருக்காங்க. அபிஷியலான லாங்குவேஜ் ஆக்ட் நமக்கு 1963ல அபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட். 1967ல அபிஷியல் லாங்குவேஜோட அந்த ஆக்ட அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க.
இங்கிலீஷோட யூசேஜ் நமக்கு இன்டெஃபினைட் பீரியடுக்கு இருக்கும் அப்படிங்கறத 1967ல அமெண்ட்மெண்ட் பண்ணதுல சொல்லியிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல நமக்கு அபிஷியல் லாங்குவேஜஸ் பார்த்தோம்னா 14 லாங்குவேஜஸ் தான் இருக்கும். லேட்டரா ஒரு 8 லாங்குவேஜஸ் சேர்த்தி இப்ப நமக்கு அபிஷியல் லாங்குவேஜஸ் 22 லாங்குவேஜ் வந்து இருக்கு. ஸோ டோட்டலா 22 அபிஷியல் லாங்குவேஜஸ் நம்ம கிட்ட இருக்கு. கிளாசிக்கல் லாங்குவேஜ் பத்தி கொஞ்சம் பார்த்தரலாம். தமிழ் நமக்கு கிளாசிக்கல் லாங்குவேஜா இந்த இயர் ஆஃப் 2004ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சான்ஸ்கிரிட் 2005ல வந்திருக்கும். அடுத்தது தெலுங்கு அண்ட் கன்னடா 2008ல வந்திருக்கும். மலையாளம் 2013, ஒடியா சில இடத்துல 2014 போட்டிருப்பாங்க, இன்னொன்று 2016 சொல்லியிருப்பாங்க. ஸோ 14 ஆர் 16 நம்ம ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிக்கலாம். தமிழ் 2004, சான்ஸ்கிரிட் 2005, தெலுங்கு அண்ட் கன்னடா 2008, 2013ல மலையாளம், 14ல நமக்கு ஒடியா. ஒரு புக்ல 2014 ஒடியான் இருக்கும், இன்னொரு புக்ல 2016 ஒடியான் இருக்கும். ஆப்ஷன் வச்சுதான் நம்ம போட முடியும். நெக்ஸ்ட் எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் பத்தி பாத்திரலாம். எமர்ஜென்சிஸ் டோட்டலா 3 எமர்ஜென்சி இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி அண்ட் பினான்சியல் எமர்ஜென்சி. ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படிங்கறத பிரசிடென்ட்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 352 ஆர்டிகல் நமக்கு நேஷனல் எமர்ஜென்சி பத்தி பேசுது. இந்த நேஷனல் எமர்ஜென்சியை ரெண்டா வந்து நம்ம பிரிக்கலாம், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இன்டர்னலுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ம்டு ரிபெலியன். நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற ஆட்களே ஆயுதங்கள் ஏந்தி போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அது இன்டர்னல். எக்ஸ்டர்னல் ஒரு வார்ல வர்றது, வேற கண்ட்ரி வந்து திடீர்னு கோவமா நம்ம கிட்ட சண்டை போட வராங்க அப்படின்னா அது நமக்கு எக்ஸ்டர்னல்ல கவர் ஆகும். டோட்டலா நமக்கு இந்தியால இப்போ வரைக்கும் 3 முறை நேஷனல் எமர்ஜென்சி வந்திருக்கு. இயர் நோட் பண்ணிக்கோங்க, 1962, 1971 அண்ட் 1975ல வந்திருக்கு. 356 ஆர்டிகல் நமக்கு ஸ்டேட் எமர்ஜென்சி பிரசிடென்ட் ரூல் பத்தி பேசுது. இவங்க பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இத வந்து பாசிபிளா வச்சிருக்கலாம். ஸ்டேட் எமர்ஜென்சியை ஒரு வருஷத்துக்கு பாசிபிளா வச்சிருக்கலாம். இத பத்தி சொல்ற ஆர்டிகல் 352. அண்டர் ஆர்டிகல் 352 1 இயர் வரைக்கும் பாசிபிளா இது நமக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பிரசிடென்ட் ரூல் நமக்கு ஸ்டேட் எமர்ஜென்சிங்கிற பிரசிடென்ட் ரூல் ஃபர்ஸ்ட் டைம் 1951ல பஞ்சாப்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்டேட் எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா பஞ்சாப்ல 1951ல கொண்டு வந்திருக்காங்க. 360 இஸ் அ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. நமக்கு நாட்டுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இல்லாம நாடு டேஞ்சரான நிலைமைக்கு வரும்போது நமக்கு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி அப்படிங்கறத கொண்டு வருவாங்க. எல்லாரோட கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்க எல்லாரோட சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா நிதி நெருக்கடி ஏற்பட்டுருச்சு, சரி செய்யணும் அப்படிங்கறதுக்காக சேலரிஸ் அண்ட் அலவன்சஸ் கம்மி பண்ணப்படும். லாஸ்ட் டாபிக் இந்த லெசன்ல அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். அமெண்ட்மெண்ட் அப்படின்னா சேஞ்ச் பண்றது, ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்றது, இல்ல மாடிஃபை பண்றது, நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறது, இல்லனா நமக்கு இம்ப்ரூவ் பண்றது. ஒன்னா மொத்தமா மாத்திறது சேஞ்ச், கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறது மாடிஃபை, இருக்கிறத டெவலப் பண்றது இம்ப்ரூவ் பண்றது. இதெல்லாம் தான் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஆர்டிகல்ஸ் நமக்கு 368 அப்படிங்கிற ஆர்டிகல் நமக்கு அமெண்ட்மெண்ட் பத்தி பேசுது. இது பார்ட் 20ல கவர் ஆகுது. அடுத்தது பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் இட்ஸ் ப்ரொசீஜர். ஸோ ஆர்டிகல் 368 நமக்கு என்ன சொல்லுது? பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு அமெண்ட் தி கான்ஸ்டிடியூஷன். இதுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. 3 மெஜாரிட்டி அடிப்படையில பண்ணலாம். ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு பார்த்தா 3 மெஜாரிட்டி அடிப்படையில பண்ணலாம். சிம்பிள் மெஜாரிட்டி, ஸ்பெஷல் மெஜாரிட்டி, லாஸ்டா ஸ்பெஷல் பிளஸ் ராட்டிபிகேஷன் ஆஃப் half ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸ்பெஷல் பிளஸ் ராட்டிபிகேஷன் ஆஃப் half ஆஃப் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். இத பத்தி நம்ம டீடைல்டா ஒரு வீடியோ தனியா பார்க்கணும். இதுக்கே ஒரு 4 to 5 மினிட்ஸ் எடுக்கும் அப்படிங்கறதுனால தனியா ஒரு வீடியோல நம்ம இந்த 3 மெஜாரிட்டி என்னென்ன அப்படிங்கறத நான் தெளிவா வந்து சொல்றேன். இந்த ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் 1/3 பிரசன்ட் ஆயிருக்கணும், ஓட்டு போட்டிருக்கணும். நமக்கு இந்த நடைமுறைக்கு இந்த மெஜாரிட்டிலாம் வரணும் அப்படின்னா 1/3 பீப்புள் வந்து பிரசன்ட் ஆகி ஓட்டு போட்டா மட்டும்தான் நமக்கு ஒரு விஷயத்த அமெண்ட் பண்ண முடியும். 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 அப்படிங்கறத பார்த்தோம். இத நம்ம மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். இதுல நிறைய இந்த ஒரு அமெண்ட்மெண்ட்ல நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லப்படுறது 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976. இந்த ஒரு வீடியோல டோட்டலா நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 1ல கவர் ஆகிற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஃபுல்லா பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க.
என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க யூடியூப் கமெண்ட்ல கேட்கலாம். அதே மாதிரி டெலகிராம் கமெண்ட்ல கேட்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ.